மாறு வேஷத்தில் வந்த அறநிலைத்துறை அமைச்சரான திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறது அமைச்சர் அப்படின்னு கூட தெரியாமல் அவர்கிட்டயே 4000 ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்காங்க திருச்செந்தூர் கோவிலில் சேர்ந்த அர்ச்சகர்கள். இதனால் அதிரடியாக அவங்க அந்த இடத்துலையே பணியிடை நீக்கம் செய்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்டிருக்க இன்னும் ஒரு சில அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கைதும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் முக்கியமான அதிரடியான ஒரு சில மாற்றங்கள் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே எல்லாரும் இனி கடைபிடிக்கணும் அப்படின்னு அமைச்சர் ரமேஷ் அதிரடியான உத்தரவையும் இன்னைக்கு திருச்செந்தூரில் அவர் பிறப்பிச்சிருக்காரு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக இன்றைக்கி அதிகாலையில் திருச்செந்தூருக்கு வந்த ரமேஷ் அமைச்சர் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அதிரடி விசிட் கொடுத்திருந்த ரமேஷ் அவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுக்க நிறைய முக்கியமான கோவில்களில் இந்த மாதிரி அதிரடி விசிட் இருக்கும் அப்படின்னு அவர் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகாலையில் சுமார் 5 மணி அளவில் என காலை நேரங்களில் திருச்செந்தூர் கோவிலில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் அலை மோதும் பக்தர்கள் எல்லாருமே நீண்ட வரிசையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில் தன்னுடைய பாதுகாவலர்கள் அவங்க கூட போய் நின்ன அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் அங்கே நின்றுட்டு இருந்த காவல் அதிகாரிகள் அவங்கக்கிட்ட நாங்கள் வெளியூரில் இருந்து வரோம், சீக்கிரமாக சாமியை பார்க்கணும், சீக்கிரமாக நாங்கள் போகணும், அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ஆகுங்க, நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, 4000 கொடுத்தா சீக்கிரமாக சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு அங்கே வெளியே இருந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க. அந்த காவல்துறை அதிகாரி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 4000 ரூபாய் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அந்த காவல்துறை அதிகாரி நேராக அங்கே இருக்கிற 2 அர்ச்சகர்கள்கிட்ட கொண்டு போய் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடை அமைச்சர் அவருக்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போன அந்த பாதையில் போகாமல் மக்கள் எல்லாருமே வரிசையில் நின்று காத்திருந்து போகிற அந்த பாதையில் போய் அதுக்கப்புறமா சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு அறநிலைத்துறை ரமேஷ் இன்னைக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலில் அதிரடியான சோதனை நடத்த அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதே அங்கே இருந்த காவல்துறை அர்ச்சகர்கள் அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. தெரிய வந்து என்ன பிரயோஜனம், எல்லாருமே வசமாக சிக்கிக்கிட்டாங்க இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கிட்ட. இதன் காரணமாக அந்த 2 காவல்துறை அதிகாரி அதுக்கப்புறமா 2 அர்ச்சகர்கள் அப்படின்னு இவங்க 4 பேரையுமே உடனடியாக அதே இடத்துல பணியிடை நீக்கம் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டிருக்காரு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். அதோடு மட்டும் அவருடைய வேட்டை முடிஞ்சிடல, அடுத்து முடி காணிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் போயிருக்காரு. அந்த இடத்துலையுமே அதிகப்படியான லஞ்சம், காசு கொடுத்தாதான் மொட்டை போடுவோம் அப்படின்னு அந்த இடத்துலையும் கராராக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கூட பணியிடை நீக்கம் செய்து எச்சரிக்கை பண்ணியிருக்காரு ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறமா அன்னதானம் நடந்த அந்த இடத்துலையுமே ஒரு சில இடத்துல முறைகேடுகள் இருந்திருக்கு, தரம் இல்லாத சாப்பாடுகள் இருக்குது அப்படின்னு அவருக்கு புகார் வந்ததை ஒட்டி அந்த இடத்துலையே அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் அந்த சாப்பாடுகளை அவரும் சாப்பிட்டு பார்த்துருக்காரு. இப்படி இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சுற்றி சுற்றி திருச்செந்தூர் பகுதிகளில் ரமேஷ் அமைச்சர் அவர்கள் கடுமையான விசாரணை சோதனை இது எல்லாமே திருச்செந்தூர் கோவிலை சுற்றி பல இடத்துல இன்னைக்கு அவர் நடத்தியிருக்காரு. இதன் காரணமாக கிட்டத்தட்ட கைது நடவடிக்கையும் நடந்திருக்கு, சஸ்பெண்ட் நடவடிக்கையும் நடந்திருக்கு திருச்செந்தூர் கோவிலில். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மத்தியானம் அளவில் அதிரடியான பேட்டி ஒன்றும் கொடுத்துருக்காரு அமைச்சர் ரமேஷ். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கியமான கோவில்கள், அந்த கோவில்களில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அர்ச்சகர்கள் அவங்களாக இருக்கட்டும், தவறு செய்தால் நிச்சயமாக எல்லார் மேலேயுமே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். யாருக்கும் எவ்வித பாகுபட்சம் பாரபட்சம் எதுவும் பார்க்காம கடுமையான நடவடிக்கை எல்லா கோவில்களுக்குமே எடுக்கப்படும். கண்டிப்பாக எல்லா கோவில்களுக்கும் அதிரடியான இன்னைக்கு நடந்த மாதிரியான விசிட் எல்லா கோவில்களுக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்து நான் நடத்த இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வேலைகள், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒழுங்காக இனிமேட்டு நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை எல்லாருக்குமே தர்ற மாதிரியான ஒரு பேட்டியை இன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மாறு வேடத்தில் வந்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே கையும் களமும் பிடிச்சு இந்த அதிரடியான நடவடிக்கையை இன்னைக்கு அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் செஞ்சிருக்காரு. அப்போது அவர் அங்கே பேசின அந்த வீடியோ கிளிப்பிங்கை இங்கே நீங்களே பாருங்கள். தொடர்ந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதன்படி இன்றைக்கு காலையில் சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது
இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிருக்கு. எப்படி வந்து நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்களை கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேல நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல வந்து கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதை பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில இந்த ஆய்வுகளின் முடிவை வந்து முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை வந்து பரப்பி ஏதோ வந்து ஒரு சாரார் மேல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும், மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை வந்து இணையதளத்துல வந்து சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். நன்றி. இன்னைக்கு காலையில உங்ககிட்ட இது பண்ணதா நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம உங்ககிட்ட எல்லாமே வந்து நான் சொல்றேன், இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய முடிவுல என்ன நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றத கம்ப்ளீட்டா ஒரு டாக்குமெண்டா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா முடிச்சுட்டு அந்த தரவுகளோட நான் அவங்க கிட்ட வந்து பேசுறேன், இல்ல நான் உங்களுக்கு அந்த தரவுகளை கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நன்றி. நான் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே இருக்கிற பிளான் இருக்கு. இங்க நடக்கக்கூடிய ஆய்வுகளை பொறுத்து, அவங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பொறுத்து, விளக்கங்களை பொறுத்து தான் அது எவ்வளவு நேரம் போகுதுன்றதை பார்ப்போம். பட் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சாலும், எவ்வளவு லேட்டா முடிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் இந்த ஆய்வறிக்கையை தயாரிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சு அதன் மேல் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த சாஃப்ட் கார்னரும் கிடையாது. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவரோட ஆட்சியில் எடுக்கப்படும். நன்றி.